Hello students, today we discuss the solution for the last trivial questions from gram equivalent concept based on some basic concepts of chemistry. Okay, first last video la eppadi நம்ம வந்து equivalent mass of metals calculate பண்றது, equivalent mass of elements, அதாவது molecules இருக்கலாம், atoms இருக்கலாம், ions இருக்கலாம், salt இருக்கலாம், இதோட equivalent mass எப்படி calculate பண்றதுன்னு பார்த்தோம். நம்ம அந்த chapter நம்ம வீடியோல என்னென்ன பார்த்தோம், அதாவது எந்த மெத்தட்ல equivalent mass calculate பண்றது பார்த்தோம். hydrogen replacement method, oxide formation method, chloride formation method. இந்த மெத்தட்ல நம்ம வந்து equivalent mass calculate பண்ணோம். ஓகே, இதுல நிறைய ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். A plus B gives C. ஓகேயா, இப்போ இதில் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவலன்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி வர்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். ஓகேயா, அதாவது ஈக்குவலன்ஸ் ஆஃப் A will be equal to equivalence of B, which is equal to equivalence of C. ஓகேயா, நெக்ஸ்ட் இப்போ ஈக்குவலன்ஸ் எப்படி, ஏயுடைய ஈக்குவலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மாஸ் ஆஃப் ஏ போட்டுக்கலாம். ஓகேயா, ஏ பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஏ. ஓகேயா, விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் பி, அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா மாஸ் ஆஃப் பி பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் B. ஓகேயா, which is equal to equivalence of C எப்படி calculate பண்ணுவோம்? mass of C by equivalent mass of C. இப்படி தான் வந்து equivalence calculate பண்ணுவோம். ஓகேயா, இப்போ இதுவே வந்து வால்யூம் ஆக்சிஜன் வந்து கேஸோடைய வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தட்லாம் நம்ம வந்து அதோடைய ஆக்சிஜனையோ அது ஹைட்ரஜனையோ நமக்கு வால்யூம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி ரிலேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த இங்கே வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் எனி கேஸ், அதாவது ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ்ன்னு பார்த்தோன்னா கிவன் வால்யூம் of hydrogen, அதாவது replaced volume of hydrogen at NTP னா நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது டெம்பரேச்சர் வந்து 293 கெல்வினில் இருக்கும், 293.15 கெல்வினாக இருக்கும். அப்போ தென் ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஓகேயா, இதில் நமக்கு வந்து அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து கேஸாக கொடுக்கும் பொழுது given volume of ஆக்சிஜன் at NTP by equivalent volume of ஆக்சிஜன். ஓகே, இன் லிட்டரில் நோட் பண்ணணும், இன் லிட்டரில். இப்போ இதில் வந்து ஈக்குவலண்ட் வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஈக்குவலண்ட், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ். அந்த எனி கேஸ் வந்து மோலார் வால்யூம் உங்களுக்கு என்னது 22.4. ஓகேயா, பை வேலன்சி இன்டு அட்டாமிசிட்டி. நான் இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவிலே நான் கொடுத்துட்டேன். இது வந்து நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணிக்குவோம். ஓகேயா, வால்யூம் இப்போ இதில் வந்து ஹைட்ரஜன் எனி கேஸுக்கு வந்து ஆல் டைப் ஆஃப் கேஸுக்குமே 1 மோல் ஆஃப் கேஸோட வால்யூம் வந்து மோலார் வால்யூம் சொல்லுவோம். அந்த மோலார் வால்யூம் வந்து 22.4 லிட்டர். ஓகேயா, இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து வேலன்சி 1. ஓகேயா, அட்டாமிசிட்டி 2, ஏன்னா 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேயா, அப்போ 11.2 லிட்டர். ஓகேயா, இதுதான் வந்து ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேயா, அதே மாதிரி நம்ம ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு மோலார் வால்யூம் ஆஃப் gas
by molar volume of oxygen தான் எல்லா கேஸுக்கும் சேம்ங்கிறதுனால நம்ம இது போடுறோம் ஓகேயா valency into atomicity ஓகேயா molar volume என்ன 22.4 liter இங்கே valency என்ன ஆக்சிஜனுக்கு 2 ஓகேயா 2 electrons gain பண்ணிச்சுன்னா nearest noble gas configuration போகும் ஓகேயா valency வந்து 2 அப்போ அதோட atomicity வந்து 2 atoms of oxygen இருக்கிறதுனால 2 ஓகேயா அப்போ 5.6 லிட்டர் வரும் ஓகே இதுதான் ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேஷனில் வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி வரும் ஓகேயா இப்போ அதே மாதிரி ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம்ல அந்த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ரியாக்டண்ட் will be equal to equivalent mass of product ஓகேயா இப்போ மெட்டல் ஆக்சைடு அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன equivalent mass of metal oxide will be equal to equivalent mass of metal plus equivalent mass of oxygen okay which is equal to equivalent mass of metal plus oxygen equivalent mass of oxygen நமக்கு தெரியும்ல 8 ஓகேயா இத போட்டுக்கணும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றது மாதிரி வரும் சில நேரங்கள்ல சில according to the question ஓகேயா equivalent mass of metal hydride is equal to equivalent mass of metal plus equivalent mass of hydrogen which is equal to equivalent mass of metal plus hydrogen க்கு என்ன equivalent mass 1 அதே மாதிரி தான் இப்போ equivalent mass of metal chloride which is equal to equivalent mass of metal plus equivalent mass of chlorine which is equal to equivalent mass of metal plus 35.5 ஓகேயா புரியுதா உங்களுக்கு அவ்வளவுதான் இப்போ இதுல ஈக்குவலன்ட் மாஸ் வந்து நமக்கு எப்பொழுதுமே ஈக்குவலன்ட் மாஸ்க்கு யூனிட் கிடையாது ஆனா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் யூனிட் பாத்தீங்கன்னா கிராம் பெர் ஈக்குவலன்ட் ஓகேயா இப்போ நம்ம இதுல இப்ப பார்த்தோம்ல இங்க பாருங்க இங்க அதாவது ஈக்குவலன்ஸ் ஆஃப் A வந்து என்னது மாஸ் ஆஃப் A பை ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் A போட்டோம் இப்போ வந்து இது வந்து மெட்டல் வச்சு நம்ம அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் எப்படி கால்குலேட் பண்றதுக்கு இது சிம்பிளிஃபை பண்ணி பாப்போம் ஓகேயா ஈக்குவல் இதுல இப்போ இந்த போர்ஷன் இதுல வந்து ஒரு ஈக்குவல் எனி மெட்டல் பார்த்துக்கலாம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்றதுக்கு மாஸ் ஆஃப் metal by equivalent mass of metal ஓகேயா இப்போ ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணி பார்க்குறது மாதிரி அதாவது ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல பார்க்குறோம் அப்படின்னா இங்கே the mass of hydrogen by equivalent mass of hydrogen ஓகேயா அப்போ இது வந்து வால்யூம் இருந்துச்சுன்னா வால்யூம் ஆஃப் அதாவது given volume அதாவது replaced volume of hydrogen by at NTP then volume equivalent volume of hydrogen ஓகேயா இது equivalent volume of hydrogen என்னது 11.2 ஓகேயா இப்போ இதை வச்சு எப்படி வந்து அந்த ஃபார்முலா equivalent mass of இது மெட்டல் எப்படி கால்குலேட் பண்றது சிம்பிள் ஃபார்முலா எழுதிக்கலாம் equivalent mass of metal will be equal to mass of metal into equivalent mass of hydrogen கொடுத்தாங்கன்னா hydrogen replacement மெத்தட்னா இதுவே வந்து ஆக்சைடு ஃபார்மேஷன்னா equivalent mass of oxygen chloride ஃபார்மேஷன்னா equivalent mass of chlorine ஓகேயா இத போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபார்முலாவுல கொண்டு வந்துருவோம் ஓகேயா நெக்ஸ்ட் mass of hydrogen அது given mass of hydrogen இல்லனா ஆக்சைடு ஃபார்மேஷனா oxygen then chlorine ஓகேயா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணலாம் இதுவே வந்து நமக்கு வந்து வால்யூம் கொடுத்திருந்தாங்கன்னா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் will be equal to mass of metal into
equivalent volume of hydrogen or oxygen. Hydrogen, oxygen ரெண்டுனா நமக்கு கேஸா கொடுப்பாங்க. ஓகேயா? then divided by volume of, அதாவது இங்க மாஸுக்கு பதிலா வால்யூம், given volume. ஓகேயா? given volumeனா replaced hydrogen இல்லனா இந்த reacted oxygen. ஓகேயா? given volume of hydrogen or oxygen. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் செய்ய போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1. ஓகேயா? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் இஸ் 12. வாட் இஸ் த ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் இட்ஸ் ஆக்சைடு? ஓகேயா? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு கேட்டிருக்காங்க. மெட்டல் ஆக்சைடு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேயா? ஆக்சிஜனுக்கு 8. அப்போ மெட்டலுக்கு வந்து இப்போ வந்து மெட்டலுக்கு வந்து 12 கொடுத்துட்டாங்க, ஆக்சிஜனுக்கு வந்து 8. அப்போ மெட்டல் ஆக்சைடுடைய ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 12 + 8 which is equal to 20. அவ்வளோதான். ஓகேயா? சிம்பிளாக பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். 1.8 gram of metal oxide required 833 ml of hydrogen at NTP to be reduced to its metal. Find the equivalent weight of the oxide and metal. ஓகேயா? இங்கே இப்போ வந்து மெட்டல் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடோட ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஃபார்முலா என்னது? ஃபார்முலா வந்து மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு இது ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் பை given volume of hydrogen. ஓகேயா? இப்போ ஈக்குவலண்ட் இது மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு என்ன? 1.8. ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன? 11.2. ஓகேயா? 11.2 லிட்டர். இங்கே கிவன் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன? எம்எல்ல கொடுத்துருக்காங்க, இது லிட்டரில் மாற்றிக்கணும். 0.833 லிட்டர். ஓகேயா? இப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 24.2 வரும். ஓகே, 24.24. ஓகேயா? இப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுனா என்ன? ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேயா? ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு 8ன்னு தெரியும். அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணிடலாம்ல. ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு 24.2 minus 8. ஓகேயா? which is equal to 16.2. ஓகேயா? புரிஞ்சிருச்சா? இப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு கால்குலேட் பண்ணியாச்சு 24.2. தென் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து 16.2. ஓகேயா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின். The equivalent weight of chlorine is 35.5 and the equivalent weight of copper chloride is 95.5. Find the formula of copper chloride if the atomic mass of copper is 63.5. ஓகேயா? இப்போ குளோரின் கொடுத்துருக்காங்க, மெட்டல் குளோரைட் காப்பர் குளோரைடு கொடுத்துட்டாங்க ஈக்குவலண்ட் மாஸ். இப்போ இது காப்பருடைய ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேயா? Equivalent mass of chlorine is equal to 35.5. ஓகேயா? அப்போ equivalent mass of copper chloride is equal to 99.5. ஓகேயா? அப்போ equivalent mass of copper is equal to equivalent mass of chloride minus equivalent mass of chlorine. ஓகேயா? அப்போ 99.5 minus 35.5 which is equal to
64. ஓகேயா, அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் வந்து உங்களுக்கு 64 கிடைக்குது. ஓகேயா, நமக்கு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் அட்டாமிக் மாஸ், அது ஆட்டம் தானே, காப்பர் வந்து ஆட்டம், அட்டாமிக் மாஸ் பை வேலன்சி. இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா, அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர். ஓகேயா, அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் கொடுத்துருக்காங்களா 63.5. ஓகேயா, அப்போ 63.5 பை வேலன்சி. இந்த வேலன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு வேலன்சி இது அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் மாஸ் போடுவீங்க 64 which is equal to 1. அப்போ இந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் காப்பருடைய வேலன்சி 1, அதாவது காப்பர் வந்து காப்பர் ப்ளஸ் 1 இருக்குது. குளோரைடோடைய வேலன்சி வந்து குளோரினோட வேலன்சி வந்து -1. ஓகேயா, வேலன்சி வந்து -1. அப்போ நம்ம காம்பவுண்ட் என்ன ஃபார்முலா வந்து காப்பர் குளோரைடு வந்து CuCl. ஓகேயா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 0.376 gram of aluminum reacted with an acid to displace 0.468 liter of hydrogen at NTP. Find the equivalent weight of aluminum. ஓகேயா, இப்போ question number 4. Equivalent weight of aluminum is equal to mass of aluminum, அந்த formula எழுதுறேன், into equivalent volume of hydrogen by given volume, அதாவது displaced volume of hydrogen. ஓகே, அப்போ இங்கே வந்து given வந்து mass of aluminum என்னது 0.376 into equivalent volume of hydrogen வந்து 11.2 liter by இது 0.468. ஓகேயா, அப்போ இதை கால்குலேட் பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8.99 வரும், which is equal to 9. ஓகேயா, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அலுமினியம் வந்து 9. நமக்கு இன்னும் இந்த மெத்தட் வந்து அதாவது ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஆனால் நார்மலாக வந்து அட்டாமிக் மாஸ் பை வேலன்சி போடுவீங்க. ஓகேங்க, இப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் இது அலுமினியம் வந்து 27, வேலன்சி இது வந்து 13th குரூப்போடைய வேலன்சி வந்து 3. அப்போ 27/3 போடும்போது 9 வரும். அப்போ சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். ஓகேயா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு இந்த சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த கொஸ்டின் கேட்டாலுமே இது மாதிரி செஞ்சிடலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பார்க்கலாம். A certain amount of a metal whose equivalent weight is 28 displays 0.7 liter of hydrogen measured at NTP from an acid. Calculate weight of the metal. ஓகேயா, இப்போ வெயிட் அதாவது மெட்டலுக்கு ஈக்குவலண்ட் வெயிட் கொடுத்துருக்காங்க, அந்த மெட்டலுடைய வெயிட் கேட்குறாங்க. இந்த ஈக்குவலண்ட் வெயிட் டிஸ்பிளேஸ் 0.7 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேயா, இப்போ இந்த ஃபார்மில் பாருங்கள். இதை அதாவது 28 ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 28, அது 0.7 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது ஃப்ரம் அன் ஆசிட். கால்குலேட் வெயிட் ஆஃப் த மெட்டல், அதாவது மாஸ் ஆஃப் மெட்டல் by equivalent mass of metal is equal to given volume of hydrogen gas by at NTP by 11.2, அதாவது equivalent volume of hydrogen. ஓகேயா, இப்போ இதில் வந்து மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணணும். ஓகேயா, மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கொடுத்துட்டாங்க, இந்த வால்யூம் கொடுத்துருக்காங்க 0.7 into 28/11.2. ஓகேயா, கரெக்டாக? அப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.75 கிராம் வரும். ஓகேயா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
if the weight of metal chloride is x gram. அதாவது 6th question, metal chloride, weight of metal chloride is x gram. Okay, yeah? Containing y gram of metal. Weight of metal is y gram. Okay, yeah? The equivalent weight of the metal will be, equivalent weight of the metal calculate பண்ணணும். அப்போ இதில் வந்து weight of chloride chlorine calculate பண்ணலாம். Chlorine is equal to, இது வந்து metal chloride minus metal பண்ணிங்கன்னா chlorine கிடைச்சிரும். அப்போ x minus y gram. ஓகேயா, இப்போ நம்ம வந்து equivalent weight of metal calculate பண்ணோம். Equivalent weight of metal is equal to mass of, அதாவது weight of metal into equivalent weight of chlorine by weight of chlorine. ஓகேயா, weight of metal என்ன? x. weight of metal வந்து y. ஓகேயா, y by weight of chlorine வந்து x minus y. equivalent mass of chlorine வந்து நமக்கு தெரிஞ்சது 35.5. ஓகேயா, இதான் வந்து equivalent mass of metal, equivalent weight of metal. இந்த ஃபார்முலா பாருங்க, y by x minus y into 35.5. ஓகேயா, நெக்ஸ்ட் 7th question பார்க்கலாம். What is the equivalent weight of hydride of metal if equivalent weight of its oxide is 20? நம்ம இந்த ஃபார்முலா இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேயா, மெட்டல் equivalent weight of metal oxide ஃபார்முலா என்னது? equivalent weight of metal plus oxygen உடைய equivalent weight 8. ஓகேயா, அப்போ இது வந்து என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? இந்த equivalent weight of its oxide வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அப்போ equivalent weight of metal என்ன? 20 minus 8 which is equal to 12. ஓகேயா, then metal நம்ம calculate பண்ணியாச்சு. அப்போ equivalent weight of hydride பார்க்கணும். ஓகேயா, equivalent weight of metal hydride is equal to equivalent weight of metal plus equivalent weight of hydrogen வந்து 1. ஓகேயா, அப்போ equivalent weight of metal என்ன calculate பண்ணியிருக்கோம்? 12 plus 1 which is equal to 13. அவ்வளோதான். ஓகேயா, next question பாருங்க. Find out the equivalent weight of calcium for the given reaction. ஓகே, இந்த reaction first எழுதிக்கலாம். Calcium plus oxygen gives calcium oxide. ஓகேயா, இப்போ இதில் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் கால்குலேட் பண்ணணும். ஓகேயா, இது கால்சியம் வந்து அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 40. இப்போ இதில் இருக்க இந்த ஃபார்முலாவில் இருக்க இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற மாஸ் வந்து 40 × 2 80 கிராம் வரும். ஓகேயா, இது ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து இதில் 32 கிராம் இருக்குது. ஓகேயா, இப்போ வந்து ஈக்குவலண்ட் weight of calcium is equal to given mass of calcium into equivalent mass of oxygen by mass of oxygen. ஓகேயா, இப்போ இதில் என்ன வரும்? இங்கே வந்து mass of calcium வந்து 80 into equivalent weight of oxygen வந்து 8 by 32 போடுவீங்க. ஓகேயா, 32. ஓகே, இதை நீங்கள் இப்போ வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 வரும். இதுதான் ஆன்சர். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் வந்து 20. ஓகேயா, உங்களுடைய சொல்யூஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேயா, தேங்க்யூ.